போன தடவை என் அண்ணன் வந்து எனக்கு கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டான். அதனால இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா அவனை ப்ராங்க் பண்ண போறோம். பண்ணுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான், எப்படின்னு பார்க்கலாம். இது ப்ராங்க் எப்படி போகுதுன்னா, வாங்க நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சாய்பாபா டிராயிங் வரைஞ்சிட்ருக்கான். இப்போ நம்ம ப்ராங்க் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு ஒரு பிளான் இருந்தோம். ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு ஜூஸ் குடித்தா கரெக்டாக இருக்கும்ல. அதனால அண்ணன் காலையிலே போய் டேங்க் ஜூஸ் வாங்கிட்டு வந்தான். அது வந்து அதில் நம்ம வந்து அண்ணனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலவையை தான் சேர்த்து கொடுக்க போகிறோம். என்னென்னா காரப்பொடி, உப்பு இதான் சேர்த்து கொடுக்க போகிறோம். கிளம்புன அவங்க அவங்க உஷார் ஆகிட்டாங்க. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், அண்ணன் வந்து இது பண்ணிட்டு இருந்தான், ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தான். இப்போ முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ டிவி பார்த்துட்டு இருந்தான். வாங்க நம்ம செய்யலாம். அண்ணனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுவான். அது அதிகமாக ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக போடுவேன். நான் போடுற பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. இது அண்ணனுக்கு, இது எனக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எனக்கு வாட்டர் தண்ணி. நேற்றுக்கு நான் வயது இருந்ததுன்னா டேங்க் நிறைய இருந்தான். மிக்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சமைக்க நல்லா தெரியும் guys. ஓகே கைஸ், கலக்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கலரை கலக்கி வேண்டியது. காரம் தேவையான அளவு. இப்போ போட்டால் கலர் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக வரும். கலர் பண்ணாது. இல்லை காரலை. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நம்ம கொட்டிடல, ஏன்னா அது கலரே மாறாது. ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக போட்டுடலாம். ஒரு ஸ்பூன். கேமராமேனோட மூஞ்சி வருது.
நல்லா இருக்கு. டேஸ்டி கதை அப்படி எனக்கு கொட்டி தொலை சை. ஏங்க எவ்வளோ கேவலமாக ஒரு ப்ராங்க் ட்ரை பண்ணியிருக்கா பாருங்க. நீ எப்போ ட்ரை பண்ண? காதல் மாற்றவே பண்ணிட்டு இருக்கேன் நான் இது பண்ணேன். அப்படியா? கேமராமேன் பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு கீழே, அதான் மேலே வந்துட்டோம். ஏதோ பண்ணியிருக்காங்க பரவாயில்ல, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. அது என்னென்ன அதை செஞ்சு என்ன போட்டிருக்கேன்? என்னெல்லாம் போட்டேன்? மிளகா பொடி போட்டிருக்கேன். உப்பு பயங்கரமாக ஒரு நிறைய கொட்டியிருக்காங்க. உப்பு கொட்டினேன் ஒரு ஸ்பூனு. ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் அந்த டேஸ்ட் எனக்கு போல ஒரு மாதிரி இருக்கு. அது பண்ணி முடிச்சோடனே நான் நாக்கில் தொட்டு பார்த்தேன். நாக்கில் கொட்டி போட்டால் ஒரே புளிப்பு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால் அது காரப்பொடி பெருசாக தெரிஞ்சா. ஆனால் எனக்கு நான் கண்டே பிடிக்க முடியல. நான் கண்டே பிடிக்கல. அவள் எப்படி எடுத்தானே எனக்கு தெரியல, எப்போ எடுத்தானே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.